الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து சஹீஹுல் புகாரியிலிருந்து ஈமான் சம்பந்தப்பட்ட மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் படித்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடங்களிலே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் பண்புகளை குறித்த ஹதீஸுடைய வசனங்களை பார்த்தோம். இடையிடையே குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தோம். நாளை மறுமையில் ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை எழுப்புகின்ற அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூமின்கள் தங்களது ரப்பாகிய அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். மஹ்ஷரிலே ஒரு முறை பார்ப்பார்கள், பிறகு மறுமுறை பார்ப்பார்கள், பிறகு சொர்க்கத்திலே மிக திருப்தியாக பார்ப்பார்கள். அப்ப இந்த ஒரு ஈமான், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள், சந்திப்பார்கள். இது ஒவ்வொரு முஃமினும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதில் எந்த விதமான சந்தேகமோ தடுமாற்றமோ, அது எப்படி சாத்தியமா இல்லையா, அது அறிவுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. அல்லாஹுவை பார்ப்பது பற்றிய அந்த மறுமையின் விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் கூறி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இன்று நீங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் சூரியனை பார்ப்பதிலோ சந்திரனை பார்ப்பதிலோ உங்களுக்கு ஏதாவது நெருக்கடியோ சிரமமோ ஏற்படுமா? ஏற்படாது. அது போன்றுதான் எந்த விதமான சிரமமும் நெருக்கடியும் இல்லாமல் எல்லோரும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அப்ப சில மக்களுக்கு இது குறித்து சந்தேகம். அல்லாஹுவை படைப்பிடங்களோடு ஒப்பிட்டு அல்லது அல்லாஹுவை பார்ப்பதை படைப்பிடங்களை பார்ப்பதோடு ஒப்பிட்டு அல்லாஹுவை மூமின்கள் பார்ப்பார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸுகளை மறுத்தார்கள். அதில் அவர்கள் தவறான கருத்துக்களை நுழைத்தார்கள். ஆகவே அந்த பலவீனமான நம்பிக்கையிலிருந்து விலகி ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுவை தான் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்ப்போம் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை அவனுக்கு அல்லாஹுவின் மீது அன்பை, பாசத்தை, நேசத்தை அதிகப்படுத்துவதோடு அவனை அமல்களில் அதிகமாக ஈடுபடுத்துகிறது. காரணம் என்ன? ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் இந்த அமலை கொண்டு, இந்த அமலின் பொருட்டால், இந்த அமலின் காரணமாக அல்லாஹ் என்னை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, என்னை சொர்க்கத்தில் சேர்த்து அவனை பார்க்கக்கூடிய அந்த அருளை அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு ஏற்படுகிறது. அதனால் அவனுக்கு அமல்களில் ஆர்வம் பிறக்கிறது. மறுமையின் மீது அவனுக்கு அதிகமான ஆசை ஏற்படுகிறது. இப்ப அடுத்து வரக்கூடிய ஹதீஸுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்கு வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பு நாம் பார்த்த ஹதீஸுகளில் எல்லாம் ரூயத்துன், என்ன வார்த்தை? ரூயத்துன், பார்த்தல் என்ற வார்த்தை
அங்கே இடம்பெற்றதை நாம் தொடர்ந்து பார்த்தோம். இப்போது நாம் படிக்க இருக்கக்கூடிய ஹதீசுகளிலே நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். You will meet Allah. நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் சந்திப்பு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீசுகளை நாம் இப்போது படிக்க இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை நாம் சந்தித்தல் என்றால் அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய உயர்ந்த அந்த தகுதியில் இருக்க அவருடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ்வை, அவனை சந்திக்கின்ற அந்த அருளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவ சந்திப்பு என்பது அது எப்போது முழுமையடையும்? ஒருவரை சந்திக்க செல்கிறீர்கள், அவர் வீட்டுக்குள் இருந்து கொண்டு உங்களை பேசி அனுப்பிவிடுகிறார். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அவரை சந்திக்க சென்றேன், ஆனால் சந்திக்க முடியவில்லை, அவர் வீட்டுக்குள் இருந்து கொண்டே பேசி அனுப்பிவிட்டார் என்றுதான் சொல்வீர்களே தவிர அவரை பார்த்து பேசியதாக வராது. அவரை சந்தித்தேன் என்றால் அவரை பார்க்க வேண்டும், அவருடன் உரையாட வேண்டும், அப்போதுதான் சந்திப்பு என்பது ஏற்படும். புரியுதுங்களா இல்லையா? என்ன சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பல ஹதீசுகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே எடுத்து வைக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையிலே, ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட ஹதீஸ். அன்சாரிகள் மதீனாவாசிகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவர்கள் ஒரு சில விஷயங்களிலே மன கவலையிலே இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை அழைத்து வருவதற்கு தங்களது தோழர்களில் சிலரை அனுப்பினார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஸல இலல் அன்சார், அர்ஸல அனுப்பி வைத்தார்கள், இலல் அன்சார் அன்சாரிகளின் பக்கம். அதாவது அன்சாரிகளை அழைத்து வருவதற்காக சில தூதர்களை, சில தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். فجمعهم في قبة. அப்படி அழைத்து வரப்பட்ட தோழர்களை ஒரு குப்பாவில், அதாவது ஒரு கூடாரத்திலோ ஒரு வீட்டிலோ அவர்களை ஒன்று சேர்த்தார்கள். وقال لهم اصبروا حتى تلقوا الله ورسوله فإني على الحوض. அன்சாரிகளே, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பார்த்தோம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளை பார்த்தோம், அல்லது மக்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காததை பார்த்தோம், மக்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காததை பார்த்தோம். தீனுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் நீங்கள், தீனுக்காக தியாகம் செய்தவர்கள் நீங்கள், தீனுக்காக கொடுத்தவர்கள் நீங்கள், தங்களது சொந்த நிலத்தையும் தங்களது சொந்த செல்வத்தையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களுக்காக பங்கு வைத்துக் கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால், நீங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படாமல் பிறகு வந்தவர்கள், பின்னால் வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்த்தால், இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை? இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். எப்படி சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது உரிமையை வாங்குவதற்காக நீங்கள் சண்டை போடுங்கள், நீங்கள் கோஷம் போடுங்கள், நீங்கள் அவர்களை எதிர்த்து நில்லுங்கள், விட்டுக் கொடுக்காதீர்கள், பிரச்சனை செய்யுங்கள், கிளர்ச்சி செய்யுங்கள், புரட்சி செய்யுங்கள், கட்டுப்படாதீர்கள் என்று சொன்னார்களா? இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு இழைக்கப்படும் இழைப்பை இஸ்பிரு, நீங்கள் சகித்து பொறுத்து மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். இஸ்பிரு ஹத்தா, இதுவரை தல்கவ் அல்லாஹ் வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹுவை சந்திக்கின்ற வரை.
அவனுடைய தூதரை நீங்கள் சந்திக்கின்ற வரை فإني على الحوض நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அந்த கௌசர் தடாகத்திலே. அந்த கௌசர் தடாகத்தில் உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஆகவே அந்த ஒரு நாளில் நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் சந்திக்க வருகின்ற வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கவனமாக கேளுங்கள். ஒரு முஃமின் தனது நல்ல அமல்களுடைய அந்த பிரதிபலனை, அதற்குரிய வெகுமதியை அவன் துன்யாவில் எதிர்பார்க்க வேண்டுமா அல்லது மறுமையில் எதிர்பார்க்க வேண்டுமா? சொல்லுங்க. இங்கே எதிர்பார்க்க வேண்டும், மறுமையில் எதிர்பார்க்க வேண்டும். அப்ப எந்த ஒரு செயல் அது மார்க்கமாக செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்படுகிறது, ஆனால் அதனுடைய கூலி மறுமையிலேயே தேடப்படுகிறது என்றால் அது அல்லாஹ்விற்காக செய்யப்படவில்லை. புரிகிறதா? ஒரு செயலை நீங்கள் மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காக, அல்லாஹ்வுக்காக என்று சொல்கிறீர்கள், ஆனால் அதற்குரிய பிரதிபலனை, கூலியை, வெகுமதியை நீங்கள் உலகத்திலேயே எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? நீங்கள் உண்மையில் அந்த செயலை அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக செய்யவில்லை. எப்போது உலகத்தில் கூலி எதிர்பார்க்கப்படுகிறதோ அங்கே அல்லாஹ்வின் முகம் நாடப்படவில்லை, அல்லாஹ்வின் பொருத்தம் நாடப்படவில்லை. அப்ப அன்சாரிகள் இஸ்லாமிற்காக செய்த தியாகம் என்பது அது சாதாரணமான தியாகம் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த நீங்கள் உங்களுக்கு பிறகு ஆட்சிகள் மாறும்போது, என்னல்லாத மற்றவர்கள் ஆட்சியிலே அங்கே வரும்போது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் அப்போது நீங்கள் உங்களில் யாரும் நாங்கள் ரசூலுல்லாஹ்விற்கு என்ன கொடுத்தோம், எப்படி அவர்களை நாங்கள் ஆதரித்தோம், அவர்களுக்கு நாங்கள் என்னென்ன அர்ப்பணிப்புகளை செய்தோம் என்றெல்லாம் கூறி உங்களுடைய அந்த ஹக்குகளை இன்மையிலேயே தேட முயற்சிக்காதீர்கள். சரி, அநீதி இழைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறோரே, ஜிஹாதிலே சென்று ஷஹீதான அன்சாரிகள், அவர்களுடைய தீமான பிள்ளைகள் செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து விட்டு மிச்ச மீதி இருந்த செல்வங்களில் பலவற்றை முஹாஜிர்களுக்கும் கொடுத்துவிட்டு மற்ற சிலவற்றையும் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு செலவழித்துவிட்டு மற்ற சிலவற்றையும் ஜிஹாதிலே செலவழித்துவிட்டு தங்களது பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஃபகீர்களாக விட்டு சென்றார்கள் அந்த அன்சாரிகள். பிறகு கிஸ்ராவும் கைசரும் கைப்பற்றப்படும் போது, ஐரோப்பா கைப்பற்றப்படும் போது அந்த செல்வத்தில் அன்சாரிகளுக்கு பங்கு இல்லை என்றால், அன்சாரிகள் கவனிக்கப்படவில்லை என்றால் இது ஒரு பெரிய அநியாயமா இல்லையா? சரி, அந்த அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உரிமையை கேட்கலாமா? அதற்காக நீங்கள் ஆட்சியாளர்களிடத்தில் சண்டை செய்யலாமா? அவர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்பதாக நீங்கள் புறக்கணித்து பிரச்சனை செய்யலாமா? பொறுமையாக என்ன சொல்கிறார்கள்? இஸ்மிரு, பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொண்டிருங்கள். ஹத்தா தல்கௌ அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நீங்கள் சந்திக்கின்ற வரை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு தொடக்கத்திலிருந்து, பைஅத்தின் அகபாவுடைய அந்த ஒப்பந்தத்தின் தொடக்கத்திலிருந்து அன்சாரிகளின் சிந்தனைகளை எல்லாம், அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் சொர்க்கத்தின் பக்கமே மையப்படுத்தி வைத்திருந்தார். அக்கபாவில் 80க்கு மேற்பட்ட அன்சாரி தோழர்கள் நபியிடத்திலே சத்திய வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்க வருகிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் போட்டி போட்டு முண்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு நபியினுடைய கரத்தை பிடித்து நான் உங்களை பாதுகாப்பேன்,
எனது குடும்பம், செல்வம் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்ல வருகிறார்களே, அந்த வாக்கு பிரமாணத்திற்கு முன்பு அந்த அன்சாரிகள் என்ன கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே? அல்லாஹ்வின் தூதரே, உலகமெல்லாம் எங்களை எதிர்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நின்று எங்களது கழுத்துகள் வெட்டப்பட்டு எங்களது பெண்கள் விதவையாக்கப்பட்டு எங்கள் சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதில் சொன்னார்கள், ஃபலகுமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த பதிலை கேட்டுவிட்டு உலகத்தின் எதையும் அவர்கள் எதிர்பார்க்காம, உலகத்தின் செல்வத்தை குறித்து என்ன, அடுத்த ஆட்சியை குறித்து என்ன, அதிகாரத்தை குறித்து என்ன, எங்களுக்கு என்ன இந்த மார்க்கத்திலே உயர்வு, எங்களுக்கு என்ன உங்களுக்கு பிறகு பொறுப்பு, எதையும் கேட்காமல் சொர்க்கம் உங்களுக்கு என்று சொன்ன அடுத்த அந்த நிமிடத்தில் பாய்ந்து பாய்ந்து வந்து பைஅத் செய்து கொடுத்தார்கள். அதுபோன்றுதான் ஹுனைன் போருடைய அந்த கனிமத்துகளை பங்கு வைக்கும் போது மக்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எடுத்து செல்கிறார்கள். அன்சாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கிறீர்கள், இது உங்களுக்கு திருப்தியாக இல்லையா என்று கூறிய போது அந்த அன்சாரி தோழர்கள் அழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். இது ஹதீஸுடைய ஒரு பகுதி. நாம் விளங்கிக் கொள்ள மறுமை குறித்து, அன்சாரிகளின் அந்த கண்ணியத்தை குறித்து, உலகத்திலே சோதனைகள் ஏற்படும் போது பொறுத்திருக்க வேண்டும். நமது உரிமைகள் பறிக்கப்படும் போது அல்லாஹ்விடத்திலே நமது உரிமைகளை எதிர்பார்த்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் நம்முடைய உரிமைகளை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே நமது ஹக்கை எதிர்பார்த்தவர்களாக, மறுமையில் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் சகித்திருக்க வேண்டும் என்பதை அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உபதேசத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வதோடு, இந்த பாடத்தின் தலைப்புக்கு ஏற்ப அங்கே வரக்கூடிய வாசகம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹத்தா தல்கௌ அல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் சந்திக்கின்ற வரை. அப்ப சந்திப்பு என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். அப்ப சந்திப்பு என்பது திரை இல்லாமல் நிகழ்ந்து, சந்திப்பு என்பது திரை இல்லாமல் நிகழ்ந்து ஒருவர் மற்றவரை பார்க்கும் போதுதான் சொல்லப்படுமே தவிர, திரைக்கு பின்னால் இருந்து பார்ப்பதை, தூரத்திலிருந்து பார்க்காமல் சப்தம் கேட்பதை தல்கௌ லிகா, சந்தித்தல் என்று சொல்லப்படாது. புரிகிறதா? அப்ப இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஆதாரம், கண்டிப்பாக மூமின்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை இதற்கு முன்பு சற்று விளக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பொருளையும் நம்முடைய இந்த தலைப்புக்கு ஏற்ப உள்ள அந்த ஒரு ஆதார வார்த்தையை மட்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹஜ்ஜத மினல் லைல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே இரவு தொழுகைக்காக எழுந்தால் கால, ஒரு துஆவை சொல்வார்கள். அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் அன்த கையுமுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலக்கல் ஹம்த் أنت رب السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن أنت الحق وقولك الحق ووعدك الحق ولقاؤك الحق والجنة حق والنار حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك خاصمت وبك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أعلنت وما أنت أعلم به مني لا إله إلا சென்ற தஃப்சீருடைய வகுப்பில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது சூரா ஹூதுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு நாம் சொன்னோம். அதாவது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பொதுவாகவே நபிமார்களுடைய வழக்கம் அதுவாக இருந்தது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வாழ்க்கையும் அப்படித்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தூங்கும் போது அவர்கள் செய்த துஆக்கள், விழித்ததற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள், சரி அதை விழிப்பதற்கு முன்பு இடையிலே தொழுவதற்காக எழும்போது கூட எழுந்து கண் விழித்த உடனே இதா தஹஜ்ஜத மினல் தொழுகைக்காக அதாவது தஹஜ்ஜத் கியாமுல் லைலுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்போது உது செய்வதற்கு முன்னால், விரிப்பை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்னால் கண் திறந்து உணர்வு வந்து அவர்களுடைய அடுத்த பேச்சு எதுவாக இருக்கிறது? துஆவாக இருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட துஆ? தனக்குள் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய துஆ. அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து தனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய துஆ. அல்லாஹ்விற்கு முன்னால் நான் தேவையுள்ளவன், நான் பலவீனமானவன், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று தனது முழு இயலாமையையும் அல்லாஹ்வுடைய முழு வல்லமையையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய துஆ. அந்த உணர்வு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வே எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும், வானங்களை பூமியை நிர்வகிக்கக்கூடியவன் நீ, உனக்கே எல்லா புகழும். வானங்களின் பூமியின் இன்னும் வானங்கள் பூமியில் உள்ளவர்களுடைய அதிபதி, உரிமை உள்ளவன், சொந்தக்காரன் நீதான், உனக்கே எல்லா புகழும். வானங்களின் பூமியின் அவற்றில் உள்ளவர்களின் ஒளி நீதான், நீ உண்மையானவன். உனது பேச்சு உண்மையானது, உனது சந்திப்பு, உனது வாக்கு உண்மையானது. உனது சந்திப்பும் உண்மையானது என்று சொல்கிறார்கள். உனது சந்திப்பும் உண்மையானது, அதாவது அடியார்கள் உன்னை சந்திப்பார்கள் என்று நீ உன்னுடைய புத்தகத்திலே சொல்லி இருக்கக்கூடிய கூற்று உண்மையானது. சூரா அல்-பக்ராவுடைய 2:223 அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அதாவது நம்பிக்கை கொள்ளுங்கள், அன்னகும் முலாகு, நீங்கள் அவனை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். நீங்கள் அவனை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். 2வது அத்தியாயத்தின் 203வது வசனம். அப்போ வலிகாஉகல் ஹக், உனது சந்திப்பு, அதாவது அடியார்கள் உன்னை சந்திப்பார்கள் என்ற உனது வாக்கு உண்மையானது. அப்போ அல்லாஹ்வை நாம் சந்திப்போம் என்றால் அல்லாஹ்வை பார்க்காமல் சந்திப்பு என்பது எப்படி ஏற்படும்? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்களா? இல்லை. அல்லாஹ்வை சந்தித்தார்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலே அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்களா? இல்லை. அப்ப சந்தித்தல் என்பது பார்த்தலோடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப இவ்வளவு அழுத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த இடத்தில் மறுமை உண்மை, உனது பேச்சு உண்மை, உனது வாக்கு உண்மை என்று சொல்கிறார்களோ அந்த இடத்திலே வலிகாஉகல் ஹக், உனது சந்திப்பும் அல் ஹக், அது கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒன்று, உண்மையான ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கும் பொழுது அங்கே சந்திப்பு என்பதெல்லாம் ஏற்படாது. அல்லாஹ்வை நாம் சந்திக்க முடியாது என்று ஒருவன் மறுத்தால் அல்லது சந்தேகித்தால் அவனுடைய உள்ளத்தில் ஈமானுடைய பலவீனம் இருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி அறியாமல் இருக்கிறது என்று பொருள். அடுத்து அல்லாஹும்ம லக அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்கு நான் பணிந்து விட்டேன், உன்னை வபிக்க ஆமன்து, உன்னை தான் நான் நம்பிக்கை கொண்டேன், வ அலைக தவக்கல்து, உன் மீதுதான் நான் எனது பொறுப்புகளை எல்லாம் சாட்டி இருக்கிறேன், வ இலைக ஹாஸம்து, என் பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விடத்திலே உங்களது பிரச்சனைகளை சொல்லாத வரை உங்களது பிரச்சனைகள் தீராது. நீங்கள் உலக மக்களிடத்தில் சென்று உங்களது பிரச்சனைகளை சொல்வதால் உலக மக்களின் கையில் உங்களது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றலில் எதுவும் இல்லை. அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடினாலே தவிர.
அல்லாஹ்விடத்திலே நமது பிரச்சனைகளை கூறுவது கொண்டு மட்டும்தான் நமது பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். பிரச்சனைகளை கொடுத்தவனும் அவன்தான், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தக்கூடியவனும் அவன்தான். இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை தவிர எல்லோரிடத்திலும் சென்று குறைகளை சொல்வோம், பிரச்சனைகளை சொல்வோம், அல்லாஹ்வை சொல்வோம். எப்படி? அல்லாஹ்வை மறந்து விடுவான், அல்லாஹ்விடத்திலே பேச மாட்டான். அல்லாஹ்வை தவிர எல்லோரிடத்திலும் பேசி வருவான், எல்லோரிடத்திலும் புலம்புவான், கதறுவான், தனது மனக்கவலைகளை கொட்டுவான். ஆனால் 2 ரக்காத்து தொழுது விட்டு தனிமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் உட்கார்ந்து, யா அல்லாஹ், என்னை படைத்தவனே, என் மூச்சுமுடி உன் கையிலே இருக்கிறது, என்னுடைய எல்லா காரியங்களும் உன் கையிலே இருக்கிறது, எனது கஷ்டங்களை நீ நீக்கவில்லை என்றால் வேறு யார் நீக்க முடியும்? என் பிரச்சனைகளை நீ தீர்க்கவில்லை என்றால் வேறு யார் தீர்க்க முடியும்? என் கடன்களை நீ தீர்க்கவில்லை என்றால் வேறு யார் எனக்கு தீர்ப்பான்? என்னுடைய இந்த இக்கட்டான நிலையிலே எனக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் வேறு யார் உதவி செய்வார் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் கொஞ்சம் உள்ள மூழ்கி பேசட்டும். பிறகு பாருங்கள், இவனுக்கு எப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஈமான் ஏற்படும், தெளிவு ஏற்படும், மனதிலே உறுதி ஏற்படும். அது மட்டுமல்ல, வெகு விரைவில் அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக பார்ப்பான். அல்லாஹ்வுடைய அருளை, உதவியை, தீர்வை கண்கூடாக பார்ப்பான், கண்ணியத்தோடு பார்ப்பான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அது எப்படி தீர்ப்பான்? நம்முடைய கண்ணியத்தோடு தீர்ப்பான். நம்முடைய உயர்வுகள், நம்முடைய சிறப்புகள் பாதுகாக்கப்படுவதோடு அல்லாஹ் தீர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், வ இலைக காஸம்து, அல்லாஹ்வே, என் பிரச்சனைகளை எல்லாம் நான் உன்னிடம் சொல்லி வந்திருக்கிறேன். வபிக ஹாகம்து, உன்னை கொண்டுதான் நான் தீர்ப்பு தேடுகிறேன். எனது இந்த பிரச்சனைக்கு நீ தீர்ப்பு சொல், எனக்கு நீ விடுதலை சொல். எனக்கு என்ன இப்போது? எனக்கு யார் ஆதரவு? எனக்கு யார் சப்போர்ட்? எனக்கு யார் துணை நிற்பது? வபிக ஹாகம்து, உன்னிடத்திலே ஹுக்கும் தேடி, தீர்வு தேடி வந்திருக்கிறேன். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. மா கத்தம்து, நான் முன்னால் செய்ததை, வமா அக்கர்து, நான் பின்னால் செய்ததை. அதாவது முன்னாடி, ரொம்ப முன்னாடி செஞ்சதை, ரொம்ப கடைசியா செஞ்சது எல்லாத்தையும். வஅஸ்ரர்து, நான் மறைத்து செய்ததை, வஅலன்து, வெளிப்படுத்தி செய்ததை, வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, என்னை விட என் விஷயத்தில் நீ அறிந்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நீ எனக்கு மன்னித்துக் கொடு. அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இதற்கு முன்பும் நாம் பல இடங்களிலே பாடத்திலே கூறி வந்திருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது திக்ருகளிலே மிகப்பெரிய ஒரு திக்ர். அல்லாஹ்விற்கு இது சொல்லப்படும் போது அல்லாஹ் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரிலே அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மறைந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவிலே இன்றைய இந்த பாடத்தின் தலைப்புக்கு ஏற்ப நாம் படித்த வார்த்தை எது? வலிகாஉகல் ஹக், வலிகாஉகல் ஹக், உன்னுடைய சந்திப்பு உண்மையானது. அப்ப அல்லாஹ்வை நிச்சயமாக அடியார்கள் சந்திப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் அதற்கு முந்தைய வார்த்தை வகவுலுகல் ஹக், உனது பேச்சு உண்மையானது, உனது வாக்கு உண்மையானது. அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவா சொல்கிறான், அடியார்களே, நீங்கள் கண்டிப்பாக என்னை சந்திப்பீர்கள் என்பதை நம்புங்கள் என்று. ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது, அல்லாஹ்வை நம்ம சந்திக்க முடியாது, அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாது. அப்ப இது அவர்களுடைய அறியாமை. அல்லாஹ்வை படைப்புகளோடு அவர்கள் ஒப்பிட்டு தங்களது அறிவுக்கு ஏற்ப அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்த நினைக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஹதீஸ். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من أحد إلا سيكلمه ربه ليس بينه وبينه ترجمان ولا حجاب يحجبه. அப்ப முந்தி கூறப்பட்ட 2 ஹதீசுகளிலே சந்திப்பு சந்திப்பு என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. புரிகிறதா? இல்லையா?
அவை மூன்றாவதாக சொல்லப்பட்ட இந்த ஹதீஸிலே அந்த சந்திப்பு என்பது வெறும் சந்தித்தார்கள் பார்த்தார்கள் என்ற அளவில் மட்டும் இருக்காது, முழு சந்திப்பாக இருக்கும். அதாவது முழு சந்திப்பு என்பது பார்ப்பது, உரையாடுவது, பேசுவதோடு நிறைவு பெறுகிறது. அதைத்தான் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் சரி, மா மின்கும் மின் அஹதி, உங்களில் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக, எந்த நாட்டவராக, எந்த மொழி பேசுபவராக, எந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, அவரிடத்தில் அவருடைய ரப்பு பேசுவான். பேசாமல் யாரும் கிடையாது, அல்லாஹ் பேசாமல் யாரும் கிடையாது. பேசுவான் என்றால் உடனே சந்தேகம் வரலாம் யாருக்காவது. மூசா நபியிடத்திலும் தான் அல்லாஹ் பேசினான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற போதும் தான் அல்லாஹ் பேசினான். அது போன்று பேச்சோ இல்லை. அந்த பேச்சுகள் திரைக்கு பின்னால் இருந்து நிகழ்ந்தவை. ஆனால் இந்த பேச்சு வலைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் ஒரு மொழி பெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். வலா ஹிஜாபு யஹ்ஜுபுஹு, இந்த அடியானின் பார்வையிலிருந்து அல்லாஹ்வை மறைக்கக்கூடிய திரையும் இருக்காது. இப்படி இப்போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்கிறது? திரை இருக்கிறது. அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தனக்கு முன்னால் அவன் ஒரு திரையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த திரைக்கு பின்னால் இருந்து எதையும் பார்ப்பான், எப்படிப்பட்ட ஒன்றையும் பார்ப்பான். மலக்குகளோ ஏனைய படைப்புகளோ அவர்களின் பார்வை அந்த திரையை ஊடுருவி செல்ல முடியாது. இந்த துன்யாவிலே இப்போது அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த ஆலமிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய நூறுடைய அந்த திரையை நீக்கினால் இந்த உலகம் எல்லாம் எரிந்துவிடும். இந்த உலகம் எல்லாம் எரிந்துவிடும். இவற்றிலே தாங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஆனால் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கிறான். உலகமே புதிய ஒரு உலகமாக மாற்றப்படுகிறது. வானம் மாற்றப்படுகிறது, பூமி மாற்றப்படுகிறது, சந்திரன் மாற்றப்படுகிறது. மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுக்கப்பட்டவர்களாக மஹ்ஷரிலே அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அடியானை அல்லாஹ்விடத்திலிருந்து தடுக்கக்கூடிய, அடியானின் பார்வையை அல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த திரையும் இருக்காது. இதற்கு மேலேயும் தெளிவா சொல்லணுமா? இது விஷயத்துல மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பது உறுதி, எந்த விதமான மூடலோ மறைவோ சந்தேகமோ குழப்பமோ இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதைவிட தெளிவான ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகிக்க வேண்டுமா? அப்போ ஒருவன் இதை மறுக்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் உள்ள சந்தேக நோயினால் அவன் மறுக்கிறானே தவிர ஹதீசுகள் தெளிவாக இல்லை என்பதால் அல்ல. புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதா? என்ன தம்பி, உங்களுக்கு புரியுதா? முக்காஷா புரியுதா? என்ன புரிஞ்சிச்சு? அல்லாஹ்வ மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வ பார்க்கலாம், கண்டிப்பா பார்ப்போம். அல்லாஹ்வை கண்டிப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஏதாவது மூடுதல், ஏதாவது குழப்பம் இருக்கிறதா? இல்லை. சரி, அடுத்து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஜன்னதானி மின் ஃபித்தத்தின் ஆனியதுஹுமா வமா ஃபீஹிமா وجنتان من ذهب آنيتهما وما فيهما وبين القوم وبين أن ينظروا إلى ربهم إلا رداء الكبر على وجهه في جنة عدن. ரொம்ப அழகான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதன் என்ற சொர்க்கத்திலே, அதன் என்ற அந்த கார்டன், அதற்குள் எந்த ஒரு மூமின் செல்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 4 சொர்க்கங்களை, 4 தோட்டங்களை தருவார். 4 தோட்டங்களை
அதுல 2 தோட்டங்கள், 2 ஜன்னத் எப்படி இருக்கும் என்றால், அந்த ஜன்னத்தில் உள்ள பாத்திரங்கள், ஏனைய பொருட்கள் எல்லாம் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும். அழுக்கில்லாத வெள்ளியினால். இப்படி அழுக்கில்லாத வெள்ளியினால், நிறம் மாறாத, கருப்பே ஏற்படாத, அந்த கலங்களே ஏற்படாத ஒரு வெண்மையான ஒரு வெள்ளியினால், வெண்மையான வெள்ளியினால் அதனுடைய பாத்திரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். இன்னும் 2 சொர்க்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சொர்க்கத்திலே பாத்திரங்களும் இன்னும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இப்படி இருக்கின்ற அந்த 2 சொர்க்கங்களில் ஒரு முஃமின் அல்லாஹுவை பார்ப்பதற்கு எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்றால், அல்லாஹுவின் முகத்திலே பெருமை, கம்பீரம், கண்ணியம் என்ற அந்த போர்வைதான் இருக்கும். அல்லாஹ் அந்த ரிதாவுல் கிப்ர், ரிதாவுல் கிப்ர், அல்லாஹ்வுடைய பெருமை என்ற அந்த போர்வையை அல்லாஹ் தஆலா அகற்றும் போது அந்த மூமின்கள் அல்லாஹ்வை பார்த்துக் கொள்வார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமா பைனல் கௌமி வ பைன அன் யன்துரு இலா ரப்பி. மக்கள், மூமின்கள் தங்களது ரப்பை பார்ப்பதற்கு, தங்களது ரப்பை கண்கூடாக பார்ப்பதற்கு இடையிலும், இவர்களுக்கு அந்த அடியார்களுக்கும் இடையிலும் வெறும் அந்த ரிதாவுல் கிப்ர் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம், பெருமை என்ற அந்த போர்வை தான் இருக்கும். அப்ப பார்க்கவே முடியாது என்று இருக்குமே, ஆனால் தங்களது ரப்பை பார்ப்பதற்கு இடையில் என்ற வார்த்தை வருமா? யார் ஒருவனை பார்க்கவே முடியாதோ அப்படிப்பட்ட ஒருவருடைய விஷயத்திலே இப்படி வார்த்தைகள் சொல்லப்படாது. உன்னை நான் பார்ப்பதற்கு இன்னும் 1 மைல் தூரம் தான் இருக்கு, உன்னிடத்தில் நான் வருவதற்கு இன்னும் 1/2 மைல் தூரம் தான் இருக்கிறது, இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது என்று எப்போது சொல்லப்படும்? பார்ப்பதற்கு சாத்தியம் இருக்கும் போது, சந்திப்பதற்கு சாத்தியம் இருக்கும் போது. பார்க்கவே சாத்தியம் இல்லை என்றால், சந்திக்கவே சாத்தியம் இல்லை என்றால், கவனமாக இருங்க, பார்க்கவே முடியாது என்றால், சந்திக்கவே முடியாது என்றால் 1/2 மைல் தூரம் இருந்தால் என்ன, 600 மைல் தூரம் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். புரியுதுங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப பார்ப்பதற்கு சாத்தியம் இருக்கும் போதுதான் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ல இருக்கேன், இன்னும் 9 கிலோமீட்டர்ல இருக்கேன், இப்படி நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கும் இந்த அடியார்களுக்கும் இடையிலே அல் கிப்ர் என்ற போர்வை தான் ஒன்று இருக்கும் என்று சொன்னதிலிருந்து, அந்த அல் கிப்ர் என்ற போர்வையை அல்லாஹ் தஆலா அகற்றும் போது அடியார்கள் அல்லாஹ்வை பார்த்து கொள்வார்கள் என்று நாம் தெளிவாக தெரிய முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் ஜன்னத்துல் அத்னை நஸீபாக்குவானாக. ஆமீன். அடுத்து வாயில், அபு வாயில் ரஹிமஹுல்லாஹ் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم من اقتطع مال امرئ مسلم بيمين كاذبة لقي الله وهو عليه غضبان. ரொம்ப எச்சரிக்கையான ஹதீஸ். எந்த ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய செல்வத்தை, அதிலே இவனுக்கு எந்தவித ஹக்கும் இல்லாமல் இருக்க, எந்த விதமான உரிமையும் இல்லாமல் இருக்க, பொய் சத்தியம் செய்து அதை அபகரித்துக் கொள்வானோ, அதை எடுத்துக் கொள்வானோ, நாளை மறுமையில் இவன் அல்லாஹுவை சந்திக்கும் போது அல்லாஹ் இவன் மீது கோபமாக இருப்பான். இது எல்லா விஷயத்திலும் பொருந்தும். இது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஹலால் இல்லாத ஒன்றை, நமக்கு அனுமதி இல்லாத ஒன்றை, பிறருடைய செல்வத்தை அவருக்கு தெரியாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய திருப்தி இல்லாமல் எந்த வகையில் நாம் எடுத்தாலும் சரியே, எந்த வகையில் எடுத்தாலும் சரியே. அதுபோன்று
ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது உண்மையை மறைத்துவிட்டு பொய் சத்தியம் செய்து பிறருடைய செல்வத்தை தனது செல்வமாக்கி கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அடியாருடைய நிலை என்னவாகும்? நாளை மறுமையிலே அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அவன் மீது கோபமுடையவனாக இருப்பான். அப்ப அந்த நாளில் அல்லாஹ் அந்த அடியான் மீது தனியாக கோபமுடையவனாக இருந்தால் வேறு யாரால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய முடியும்? அல்லது வேறு யார் அல்லாஹ்வை அவன் விஷயத்திலே திருப்திப்படுத்த முடியும்? அப்ப துன்யாவுடைய இந்த செல்வம், இவன் எவ்வளவுதான் பெரிய செல்வத்தை தனது இந்த பொய் சத்தியத்தின் மூலமாக, பொய்யான வாக்கின் மூலமாக, பொய்யான சாட்சியின் மூலமாக, பொய்யான கணக்கின் மூலமாக அவன் சொந்தமாக்கி கொண்டாலும் கண்டிப்பாக இந்த செல்வம் ஒரு நாள் அவனை விட்டு பிரிந்தே தீரும். அவனும் அந்த செல்வத்தை விட்டு பிரிந்தே தீருவான். எந்த செல்வமும் பலனளிக்காத மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அவன் தனியாக வந்தே ஆக வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் இவனுடைய செல்வம் இருக்காது, இவனுடைய உறவு இருக்காது, இவனுடைய குடும்பம் இருக்காது, இவனுடைய ஆட்சி அதிகாரம் எதுவும் இருக்காது. அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் கோபமுடையவனாக இருந்தால் நம்முடைய நிலை வெற்றி கிடைக்குமா? வெற்றி பெற முடியுமா? எல்லாம் பாதுகாப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒருவர் எந்த அளவுக்கு அமானிதம் உடையவராக, அமானிதம் என்ற அந்த நம்பிக்கை உடையவராக, ஹராமுக்கு ஆசைப்படாதவராக, ஹராமுக்கு ஆசைப்படாதவராக, தனக்கு ஹக்கில்லாத ஒன்றை அடைய முயற்சிக்காதவராக இருக்க வேண்டும் என்பதை இவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையை கொண்டு தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா அல்லாஹ் கோபப்பட்டால் இதை விட ஒரு மூமினுக்கு பெரிய ஒன்று இருக்குமா? ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை விட பெரிய ஒன்று கிடையாது. அது போன்று அல்லாஹ்வுடைய கோபத்தை விட பெரிய ஒரு பயங்கரமும் கிடையாது. அப்ப இதை பயந்து ஒரு மூமின் ஹலாலான வாழ்க்கையை பெற வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன வருகிறது? லக்கி அல்லாஹ், இந்த அடியான் அல்லாஹ்வை சந்திப்பான் என்று வருகிறது. அப்ப சந்திப்பது என்பது அல்லாஹ்வை நேராக பார்ப்பான். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏன் இப்படி செய்தார் என்று. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள். அப்ப ஒரு அடியான் அவனுக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் கூட அதை விடவெல்லாம் பெரிய தண்டனை என்ன? குற்றவாளியாக தன்னுடைய அரசன் தன் மீது கோபம் கொண்டவனாக இருக்கும் நிலையில் அதாவது தன் மீது யாருடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த அரசனுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவது அடியாளுக்கு மிகப்பெரிய மனவேதனையாக இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டு தன்னை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மன்னனுக்கு முன்னால் அவன் தன் மீது முழுமையாக அதிருப்தி கொண்ட நிலையிலே ஒரு அடியான் அவனுக்கு முன்னால் நின்றால் அந்த ஒரு அந்த ஒரு பிரஜைக்கு, அந்த ஒரு சாதாரண மனிதனுக்கு, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அப்ப அந்த அடியானுக்கு நாம் இப்ப சந்திக்க போகக்கூடிய நமது மன்னன் நம்ம மேல கோபமா இருக்கலாம், நம்ம செஞ்ச தப்புக்காக வேண்டி என்று நினைக்கும் உரி அந்த நினைப்புல அவனை கொண்டு போய் நிறுத்தப்பட்டா அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அதை விட 100 வருஷம் ஜெயில வச்சிருந்தது மேலும், அதை விட ஒரு 10 அடி அடிச்சிருது அவனுக்கு மேலாக இருக்கும். தன்னுடைய எஜமானன், தன்னுடைய அரசன் தன் மீது கோபம் கொண்ட நிலையிலே அவனுக்கு முன்னால் நிற்பதை அவன் எந்த ஒரு உண்மையான ஒரு பிரஜையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அரசனுக்கெல்லாம் அரசன், பேரரசன், யாருடைய விருப்பத்திற்கு மேல் ஒரு விருப்பம் இல்லையோ, யாருடைய கோபத்திற்கு மேல் ஒரு கோபம் இல்லையோ, அந்த ரப்புக்கு முன்னால் நாளை மறுமையிலே ஒரு அடியான் அந்த அல்லாஹ்வுடைய கோபத்துடைய நிலையிலே கொண்டு வரப்படுவான் என்றால் அதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பிறருடைய செல்வத்தை அவன் தவறாக அனுபவித்தான். பிறருடைய செல்வத்தை அவன் தவறாக அனுபவித்தான். பிறருடைய உரிமையை அவன் பறித்துக் கொண்டான். அல்லாஹ் அக்பர். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம கரஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மிஸ்தாகஹு மின் கிதாபில்லாஹி ஜல்ல திக்ருஹு. அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து இதற்கு சாட்சியாக ஓதி காட்டினார்கள். இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஈமானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா ഖലാഖ லஹும் ஃபில் ஆখিরা வ லா யுகல்லிமுஹுமுல்லாஹு வ லா யன்துரு இலைஹிம். யார் அல்லாஹ்வுடைய அந்த வாக்கை கொண்டும் தங்களது சத்தியங்களை கொண்டும் சொற்ப விலையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்களோ, துனியாவுடைய லாபத்தை அவர்கள் வாங்க முயற்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் கிடையாது. அவர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களிடத்தில் அவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். அப்ப இந்த ஹதீஸிலே என்ன தெரிகிறது? ஒவ்வொரு அடியானும் அவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வை அவன் பார்த்தே ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ்வை பார்க்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த குற்ற உணர்வு, வேதனை, ஒரு விதமான அந்த கீழ்மை, தாழ்மை, நான் இப்படி குற்றவாளியான நிலையில் எனது ரஹ்மான், எனது ரப்பு என் மீது கோபித்த நிலையிலே நான் அவனை சந்திக்க வேண்டியிருக்கிறதே பாவத்திற்காக என்ற அந்த ஒரு உணர்வை அடியான் இந்த துன்யாவிலே கொண்டு வரும்போதுதான் அவன் மறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை அல்லாஹ்வை பயப்படுவான். எவ்வளவுதான் கோடிக்கணக்கான ஹராமான செல்வங்கள் அவன் மீது குவிந்தாலும், அவனிடத்தில் குவிந்தாலும் சரி, புரியுதுங்களா, அந்த செல்வத்தின் மீது அவன் ஆசைப்பட மாட்டான். தான் உடுத்துகின்ற அந்த கிழிந்த துணி அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். தான் குடிக்கின்ற அந்த பழைய கஞ்சி அவனுக்கு பெருசாக இருக்கும். அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கும். ஹராமானதின் பக்கம் அவனது பார்வை திரும்பாது. இன்று எத்தனை மக்கள் பல செல்வந்தர்களாக இருப்பதே பல செல்வந்தர்களை அவர்கள் ஏழையாக ஆக்கிவிட்டார். பல செல்வந்தர்களாக இருப்பதற்கு பின்னால் என்ன வரலாறு மறைந்திருக்கிறது? எத்தனையோ பல செல்வந்தர்களை அவர்கள் ஏழைகளாக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறார்கள். இன்று மோசடியில ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மோசடி, அட்வான்ஸ். எப்படி என்றால், அதாவது தனி நபர்கிட்ட தான் நம்ம வந்து மோசடி பண்ணக்கூடாது. தனி ஆளுடைய காசு தான் நம்ம எடுக்கக்கூடாது. தனி ஆளுகிட்ட தான் திருடக்கூடாது. பேங்க்ல திருடினா தப்பு கிடையாது. எப்படி பேங்க்ல கொள்ளையடிச்சா தப்பு கிடையாது. ஒரு 4 கிரெடிட் கார்டை வாங்கிக்க வேண்டியது, காசு எடுத்துட்டு கடைசியில் அட்ரஸை மாற்றிட்டு ஓடிட வேண்டியது, அல்லது ராங்கான அட்ரஸை கொடுத்து கார்டு வாங்கிக்க வேண்டியது, காசெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு எஸ்கேப். நம்மளால யாரும் பாதிப்பு கிடையாது. ஏங்க பாதிப்பு கிடையாது? அதான் பேங்க்காரங்க அவங்க காசு கொடுத்துறாங்கல்ல, நம்ம வந்து நம்மளால யாரும் தனிநபர்கள் பாதிச்சா இப்படி ஒரு கூட்டம். இந்த லண்டன், பிரான்ஸ், யூரோப்லாம் அங்க போனீங்கன்னா அங்க ஒரு கூட்டம். எப்படின்னு சொன்னா, லண்டன் கவர்மெண்ட்லாம் அது இப்போ வச்சிருக்கிற காசுலாம் இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சுட்டு போன காசா. அதனால அந்த லண்டன் கவர்மெண்ட்டை ஏமாத்தினாலோ லண்டன்ல உள்ள பேங்கை ஏமாத்தினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம காசு தான் நம்ம எடுத்துக்கிறோமா. இப்படி லண்டன்காரங்க கவர்மெண்ட்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சு போய் தான் அவங்க இப்ப காசு வச்சிருக்காங்களாம். அதனால இப்ப லண்டன்ல போய் பேங்கை ஏமாத்தினா தப்பு கிடையாது. புரியுங்களா? சைத்தான் எப்படியெல்லாம் வகி ஓதுகிறான் இவர்களுக்கு. தப்பிக்க முடியுமா? இது காஃபிர், அவன் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்வான். ஆனால் நீ அவனுக்கு மோசடி செய்திருந்தால், நீனும் சேர்ந்து அவனோடு நரகத்திற்கு செல்வாய். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அந்த காஃபிருக்கு என்ன கிடைக்கும்? நீ அவனுக்கு செய்த மோசடியால் உன்னுடைய நன்மைகள் சில நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவனுடைய நரக தண்டனையில் சில லேசாக்கப்படும். உன்னுடைய மோசடியால், குற்றத்தால் உனக்கு தண்டனை அதிகரிக்கப்படும். நீ அதற்கு அடுத்த அமல்கள் வைத்திருந்து சொர்க்கத்துக்கு வந்தாலும் உனக்கு அந்த உயர்ந்த தரஜா கிடைக்காது. அதனால மோசடி என்பது, அபகரிப்பு என்பது, பிறருடைய செல்வத்தை எடுப்பது என்பது, அது தனி மனிதனிடமிருந்து எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்துடைய, மஸ்ஜிதினுடைய, ஒரு பொதுத்துறையினுடைய செல்வத்திலிருந்து எடுத்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்திலிருந்து திருடினாலும் சரி. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தவிர வேறு எந்த ஒன்றிலும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலான வாழ்க்கையை கொடுக்க முடியாது.
பேணுதலான வாழ்க்கையை கொடுக்க முடியாது. இந்த ஒரு நம்பிக்கை தான் அடியானை உண்மையில் பேணுதல் உள்ளவனாக, இறையற்ற உள்ளவனாக ஆக்க முடியும். அடுத்து ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 3 பேர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான் மறுமையிலே. ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அதில் ஒரு மனிதன் யார்? ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின் லகத் அஅதா பிஹா அக்ஸர மிம்மா அஅதா வஹுவ காதிப். ஒரு பொருளை ஒரு 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா சொல்றான், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். வரஜுலுன் ஹலஃப அலா யமீனின் கதிபத்தின் பஅதல் அஸ்ரி லியக்தத்திஅ பிஹா மா யம்லிகு முஸ்லிமின். அஸர் தொழுகைக்கு பிறகு முஸ்லிம்களுடைய பஞ்சாயத்து நடைபெறும் போது இன்னொரு முஸ்லிமுடைய சொத்தை பொய் சத்தியம் செய்து அவன் அபகரித்துக் கொண்டான். அவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். வரஜுலுன் மனஅ ஃபضل மாஇ, இன்னொரு மனிதன் அவருடைய பூமி வழியாக தண்ணீர் ஓடுகிறது, மழை பெய்து தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீரை தடுத்துக் கொண்டு பிறருக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கிறான். ஃபயகூலுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் சொல்வான் மறுமை நாளில் அந்த மனிதனை பார்த்து, அம்னஉக ஃபضலி, இன்று நான் எனது ஃபضலை, எனது கிருபையை உனக்கு தடுப்பேன். கமா மனஅத ஃபضல மா லம் தஅமல் யதா, உனது 2 கரங்களும் வேலை செய்யாத, உனது 2 கரங்களாலும் தோண்டப்படாத, உருவாக்கப்படாத ஒன்றை அதனுடைய மேல் மிச்சத்தை நீ தடுத்தது போன்று எனது மேல் மிச்சமான அருளை நான் இன்று உனக்கு தடுப்பேன். இப்ப இவன் ஒரு கஷ்டப்பட்டு இவனுடைய பூமியில் இவன் ஒரு கிணறு தோண்டி இருக்கிறான்னு சொன்னா அதுல இவனுக்கு ஒரு உரிமை இருக்கு. கஷ்டப்பட்டு இவன் ஒரு ஊற்றுக்கண்ணை தோண்டி இருக்கிறான் என்றால் இவனுடைய பூமியில அதுல இவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவனுடைய பூமி ஒரு பள்ளமான பூமியா இருக்குது, மழை பெய்து மழை வெள்ளம் ஓடுகிறது, அந்த இடத்துல இவன் ஒரு தடையை போட்டுக்கிட்டு நான் எந்த தண்ணீரையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த மனிதனிடத்திலும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவனிடத்தில் அல்லாஹ் பேசவும் மாட்டான். அப்ப இவ்வளவு ஹதீசுகளில் இருந்து நாம் தெரிய வருகிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடியார்கள் சந்திப்பார்கள், பேசுவார்கள். இன்னும் அடுத்து வரக்கூடிய 2-3 ஹதீசுகளிலே அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு, அல்லாஹ்விடத்திலே அடியார்கள் பேசுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய மற்ற சிபத்துகளை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீசுகளை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சிறந்த முன்னோர்களாகிய முஹத்திஸ்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் நஸவி, இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இஸ்ஹாக் பின் ராஹிபி போன்ற நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களுடைய எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியிலே நாமும் சென்று அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை, நம்பிக்கையை பெற்று அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும்